அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன போலவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் எதற்காக இந்த முடிவை எடுத்தது என்பதை சொல்லிவிட்டு பேச வேண்டியிருக்கிறது. நடிகர்கள் அத்தனை பேருமே எங்களுடைய நண்பர்கள் தான். யாரையும் நாங்கள் பிரித்து பார்க்கவில்லை. நாசர் நான் வாழ்க்கையிலே சந்தித்த அற்புதமான மனிதர். விசால் இனிய நண்பர், ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர், ஆக்டர். அதையெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்து சரத்குமார் ஆதரிப்புன்னு சொல்றோம்னா அது காரணம், இதுக்கு முன்னாடி சரத்குமார் அணி என்பது எப்படி இந்த இண்டஸ்ட்ரியோட நலனுக்காக செயல்பட்டது என்று எங்களுடைய பார்வைகள் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த வகையிலே மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள். தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டதன் பிறகுதான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவங்க எப்படி செயல்பட்டாங்கன்னு சும்மா ஒரு பெருமையா சொல்லிட்டு போறதை விட இதை நான் அனுபவித்த சில விஷயங்களை மட்டும்தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். எனக்கு தெரியாத மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையான விஷயங்கள் எதையும் உங்களிடத்தில் நான் சொல்லவில்லை. ஒரு நடிகர் மீது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் ராதாரவி சார்ட்டு போனேன்னா போய் இந்த மாதிரி நடிகரோட பிரச்சனை அப்படி பண்ணிடாருன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாருன்னா அப்படியே பண்ணிட்டாங்க சொல்லி கர்மஜாரி திட்டுவார். நம்மளுக்கு அவரை பத்தி திட்டோம்னா அவரோட வழக்கமான பாஷையெல்லாம் போட்டு திட்டுவார். திட்டோம்னா அவர் நம்ம மாதிரி அவரும் ஒரு நடிகர்களோட கோபம் இருக்காரு. நம்ம பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவார் நம்ம நினைச்சோம்னா வெள்ளாங்கழிச்சு அப்படியே மாறுவார். சிவா கலைஞர் எத்தனை எமோஷனலாக தான் இருப்பான், நீ தான் பொறுத்து போகணும்னு ஆரம்பிப்பார். எந்த காலத்திலையும் நடிகனை விட்டுக் கொடுக்கவே மாட்டார். எவ்வளவு உரிமையோட நடிகனை திட்டினாலும் திருப்பி சுத்தி கூட செக்க வருவார். அவனுக்கு நீ விட்டு கொடுத்து போகணும். அவன் எமோஷனலா இருப்பான், அவன் எமோஷனலா பேசுவான், அவன் எமோஷனலாவே வந்து பழகிட்டான். அவரு எந்த நேரத்திலையும் நடிகனுக்காகவே பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா தயாரிப்பாளர் மனசு காயப்படாம அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா அதை சுத்தி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நடிகனுடைய பெனிஃபிட் தான் முடியும். அந்த மாதிரியே அவர் அப்படியே எங்களை எல்லாம் அப்படியே ட்வீட் பண்ணி பழகிட்டே வந்துருக்காரு. ஸோ அது என்னன்னா எங்களுக்கும் வந்து பிரச்சனைகள் ஸ்மூத்தா முடியும். முடிச்சோட பரவாயில்ல ஸ்மூத் முடிஞ்ச வரைக்கும் நியாயமானது. இதுவரை தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் இருந்த அவ்வளவு இடங்களையும் அவ்வளவு சுமூகமான அந்த பிரச்சனைகளை உடனே அவர் கையாண்டிருக்கார். அவர் ஒரு டப்பிங் பிரச்சனையை பற்றி பேசணும்னா என்னன்னா டப்பிங் அடிச்சானேன், டப்பிங் அடிச்சுன்னு சாதாரணமாக சொல்றான், டப்பிங் பேசி பார்க்கறான்னு தெரியும். அந்த மாதிரி எந்த இடத்தையுமே யாரையுமே விட்டு கொடுக்காம பேசி ஒரு போராட்ட குணமுடையது ஒரு அவங்க தான் நம்ம சரி அந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து நம்ம சங்கத்தில் பணியாற்றணும். இது மாதிரி இளையவர்களாக வந்து கமிட்டியில் இருந்து அந்த ஒரு சில பதவிகள் வந்து பணிபுரிந்து அனுபவத்தை எடுத்து திருப்பி பணிபுரியலாம் நாங்கள்லாம் யோசனை பண்ணோம். அதுக்கான சமாதான முயற்சியில் ஈடுபட முடியல. சரி இருக்கணும்ன்றது எங்களுடைய ஆசையத்துக்காக செஞ்சோம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்மளோட ராதிகா மேடம் கூட ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு சம்பள பிரச்சனை சின்னத்திரை மேடம் கூட உடனே ஃபோன் பண்ணி சிவா பாருங்க உங்க மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது, சின்ன இண்டஸ்ட்ரி, நான் மட்டும் டேப் கொடுக்குறேன் நிறுத்திட்டு போயிடுவேன், எங்க ஆர்டிஸ்ட்லாம் தாங்க மாட்டாங்க, ஒரு நாள் ஷூட்டிங் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வெப்சி சிவா ஆஃபீஸ் சால்வ் பண்ணுவேன். எமோஷனலா அவ்வளோ டென்ஷனா பேசுவாங்க. எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரி நிறுவனங்களுக்காக குரல் கொடுக்குறவங்க தான். யாருமே வந்து அவங்க உள்ள வசதிக்கு அவங்க வேலையை பார்த்து தாராளமாக போயிடலாம் அப்படின்னா யாருமே இருந்ததில்லை எங்களோட. நாங்கள் எப்படி இன்வால்வ் ஆகிற சங்கத்தில் வேலை பார்க்குறோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இன்வால்வ் வேலை பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக தான் செஞ்சோம். அதே மாதிரி நடிகர் சங்கத்தை கடற்கடைப்பதாக சிங்கப்பூர் மலேசியாவில் கலை நிகழ்ச்சி நடந்தபோது அது ரோஜா கமிஷன் ராஜாமை நடத்தினாரு. அவரோட நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி அந்த நல்ல சங்கத்தின் சார்பாக நிறைய வேலைகள் செஞ்சோம். அந்த வேலை செஞ்சும் போது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அந்த ஷோ முடிச்சு சிங்கப்பூர் ஷிஃப்ட் ஆகும்போது மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஒரு நடிகை உயிரோடு அந்த இடத்துல காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அன்னைக்கு சரத்குமார் சார் நெப்போலியன் சார் வந்து துணிஞ்சு நின்று உயிரை பணைய வச்சுருந்த நிக்கலைன்னா ஒரு 4 நடிகரை தான் நீங்க கொடுத்துல இருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க வந்து நின்று அத்தனை பேரையை காப்பாற்றி அவங்க பஸ்ஸை நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 போட்டப்பட்ட வேலையை மாதிரி ஒரு 50-60 சூட்கேஸ் தூக்கி வண்டியில தூக்கி போட்டு அத்தனை பேரை காப்பாற்றி எனக்கு உயிரோட மீட்டது அன்னைக்கு சரத்குமார் சார் அன்னைக்கு கூட நெப்போலியன் சார் அவ்வளோ விஜயகாந்த் சார் தலைமையில் அவங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா எந்த சுயநலம் இல்லை, அப்படி செயல்பட்டாங்க. அதே முடிச்சுட்டு அந்த ஷோ முடிச்சுட்டு சிங்கப்பூருக்கு வந்தோம். சிங்கப்பூர்ல ஷோ முடிஞ்சது, ஆடிட்டோரியம் ஃபுல்லா இருந்தது. முடிச்சுட்டு அந்த ஆடிட்டோரியம் அந்த ஷோ நடத்த நாங்கள் வந்து ராஜா மையத்துக்கு கணக்கு கொடுக்குறாரு, பாதி ஆடிட்டோரியம் ஃபுல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஹவுஸ்ஃபுல் அவன் காமெடி டிக்கெட் போட்டு பண்ணிட்டு ஏமாத்தி கணக்கு கொடுத்துட்டு மொத்தமா ஷோ ஏமாத்த பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றான். ராஜா மையத்துக்கு இடிஞ்சு கொடுத்து போது அட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நாங்களே எமோஷனல் கத்தி சண்டை போடுறோம், ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துறோம்.
ஆனால் அன்னைக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்த சரத்குமார் சார் அவருடைய தன்னுடைய பதவியின் செல்வாக்கையும் அவன் பயன்படுத்தி தூதர அதிகாரிகளை வர வச்சு எல்லாத்தையும் வச்சு பேசி அத்தனை பேர்த்தையும் அசம்பிள் பண்ணி அந்த ஆளை வர வச்சு கம்ப்ளீட்டா ப்ரூவ் பண்ணி அந்த அத்தனை டூப்ளிகேட் டிக்கெட்ஸையும் கொண்டு வந்து வர வச்சு ஆடிட்டோரியங்களை செக் பண்ணி ப்ரூவ் பண்ணி அவனை அங்கிருந்து டிக்கெட் போட்டு மெட்ராஸை கூட்டிட்டு வந்து நடிகர் சங்கத்தில் கூட வச்சு எல்லா அக்கௌண்ட்ஸையும் ப்ரூவ் பண்ணி 1.25 கோடி ரூபாய் 3 மாசம் அவனை போஸ்டேட் செக் போட்டு வாங்கி ஒரு செக்கையும் சிங்கப்பூர்ல ஆள் வச்சு அவனை ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ண வச்சு 3 மாசம் கூட வசூல் பண்ணி அடைச்ச கடன் இந்த கடன். வெறுமனே நாடகத்தில் மேசையில் ஒரு பாட்டு பாடி ஆடிட்டு வந்து அடைச்ச கடன் இல்லை. அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய போராட்டம் வந்து அத்தனையும் அன்னைக்கு வந்து அவ்வளவு சாமர்த்தியமாக செயல்பட்ட சரத்குமாரோட உடனே நான் கூடவே பயணித்தவன் கூட நாங்கள்லாம் இருந்தோம். அந்த போராட்டம் அத்தனையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதனால நிச்சயமாக இந்த பதவிக்கும் இந்த போராட்டத்துக்கும் இதுக்கு அத்தனைக்கும் அவர் தகுதியானவர். அவர் நிச்சயமாக இந்த பதவியில் தொடர்ந்து இருந்து இந்த சேவையை அவர் செய்ய வேண்டும் என்ற தயாரிப்பாளர் சங்கம் ஆசைப்பட்டதிலே எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. நிச்சயமாக இந்த பதவிக்கு அவர் தகுதியானவர். மற்ற நண்பர்கள் நான் தகுதி இல்லாத என்று சொல்ல நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மேலும் மேலும் இன்னும் பல ஆண்டுகள் வந்து இந்த பதவியில் வர தகுதி மீண்டும் வாருங்கள். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒன்றாக இருந்து பணியாற்ற வேண்டும். இந்த இண்டஸ்ட்ரி ஒன்றா இருக்கணும். மிக மோசமான சினிமாவின் காலகட்டத்தில் இருக்கிறோம். அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நிற்போம். நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்த்து கொள்வோம். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். சரத்குமாருடைய தலைமையிலே இந்த நடிகர் சங்கம் மீண்டும் புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமான கட்டிடத்தை துவங்கி பிரம்மாண்டமாக நடைபெற வேண்டும். இந்த நாடக நடிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்வு கொடுக்க வேண்டும். இந்த நாடக நடிகர்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்ய தயாரிப்பாளர் சங்கம் எல்லா விதத்திலும் தயாராக இருக்கிறது. எல்லா வெளியூர் படப்பிடிப்புகளும் இனிமேல் எங்களது தயாரிப்பாளர் சங்கம் நாடக நடிகர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். புதுக்கோட்டையிலே படப்படம் நடந்தால் புதுக்கோட்டை நடிகர்களையும், திருச்சியிலே நடத்த படம் நடந்தால் திருச்சி நடிகர்களையும், மதுரையில் நடந்தால் மதுரை நடிகர்களையும் பயன்படுத்துவதற்கு தயாரிப்பாளர் சங்கம் உறுதுணையாக இருக்கும். அதற்கு எழுத்து மூலமான உத்தரவாதத்தை கூட உங்களுக்கு எழுதித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டோம். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் இந்த நாடக நடிகர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நடிகர் சங்கம் என்றென்றும் ஒற்றுமையுடன் புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். இந்த இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.